பட் இந்த புதிய நபர்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கதைன்னா உண்மை கதை. அது வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே எவ்ரிபடி மஸ்ட் நோ தட் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம 7 ஸ்டேஜஸ் இன் லேர்னிங் எனிதிங் நம்ம பார்த்துருக்கிறதுக்கு முன்னாடியே அப்சர்விங், லிசனிங் ஆர் அப்சர்விங், பட் அப்சர்விங் நம்ம மெயினாக பார்த்தோம். அப்சர்விங் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்சர்விங்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு அடுத்தது வந்து அன்லேர்னிங், அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸிங், அப்ளையிங், ஓகே, ஃபீலிங், லேர்னிங். ஸோ முதல்ல வந்து நம்ம கிரகிக்கிறதுன்னு சொல்றது தான் அப்சர்விங் நம்ம சொல்லலாம். அதாவது முழுவதுமாக ஒரு கவனிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டா அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா அது வந்து லிசனிங் அப்படின்ற அந்த ஒரு காது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா மட்டும் போயிடும் உங்களுக்கு லிசனிங். பட் அப்சர்விங்னா 5 உணர்வுகளும், லைக் பார்க்கறது, கேட்கறது, நுகர்வது, டேஸ்ட் ஃபீல் பண்றது, அதே டச் ஃபீல் பண்ணுது, இது எல்லாமே கலந்து நம்ம 6ஆம் அறிவு, அந்த ரீசனிங் பவர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேர்ந்து வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் அப்சர்விங். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றோம், அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம், நம்ம கிரகிக்கிறோம் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம்னா புரிஞ்சுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிறோம். அதற்கு அடுத்தது என்ன பண்றோம்னா அன்லேர்ன் பண்றோம். அதாவது தப்பான விஷயங்களை என்ன பண்றோம்னு சொன்னா டெலீட் பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஓகே, அப்போதான் டக்குன்னு புரியும் உங்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷீப் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கு. இப்போ ஷீப் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு அது சிங்குலர், ஷீப்னா சிங்குலர். அதுக்கு ப்ளூரல் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பேர் ஷீப்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஸ் ஆட் பண்ணா அது ப்ளூரல் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஆனா ஷீப் சிங்குலரு, ப்ளூரலும் ஷீப் தான். ஓகேங்களா? பல செம்மறியாடுகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஷீப் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இதை சொன்னதை வந்து மக்கள் வந்து கிரகிச்சிருப்பீங்க, அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, அது புரிஞ்சுக்கிட்டும் இருப்பீங்க. ஷீப் சிங்குலரு, ப்ளூரலும் ஷீப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3ஆவதாக அந்த அன்லேர்னிங்ல என்ன நம்ம பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஷீப்புக்கு ஷீப்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா, அதை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணலன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்துல கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஷீப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்போம். சில இடங்கள்ல ஷீப் சொல்லுவோம், சில இடங்கள்ல ஷீப்ஸும் சொல்லுவோம். அப்போ நம்ம டெலிபரேட்லின்னு சொன்னா பிளான் பண்ணி டெலீட் பண்ணணும். எதை? ஷீப்புக்கு ப்ளூரல் ஷீப்ஸ் அப்படின்ற அந்த ஒரு அறிவு நமக்கு இருக்கு இல்லையா, அந்த அறிவை டெலீட் பண்ணதுக்கு பேர் தான் அன்லேர்னிங். தப்பாக இருப்பது, தேவை இல்லாமல் இருப்பதெல்லாம் வந்து ஆன்டி வைரஸ் ரன் பண்ணி டெலீட் பண்ணதுக்கு பேர் தான் அன்லேர்னிங். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம. ஆப்வியஸ்லி ப்ராக்டிஸ்னா பயிற்சி. பயிற்சின்னு எடுத்துக்கலாம். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செய்யறதுன்னா பயிற்சிக்கு வந்து ட்ரைனிங்ன்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது நம்ம வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடா வந்து இந்த பயிற்சி மேற்கொள்வது, அதுதான் ப்ராக்டிஸ் பண்றது. அது வந்து தனிமையில் இருக்கும்போது பண்ண ப்ராக்டிஸ். ஒரு சபையில, ஒரு ஃபோரம்னா ஒரு சபை, ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம கத்துக்கிட்டதை வந்து, அதாவது முதல்ல அப்சர்வ் பண்ணி, அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து அன்லேர்ன் பண்ணி, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை 10 பேர் முன்னாடி போய் பயன்படுத்தும் போது தட் இஸ் கால்ட் அஸ் அப்ளையிங். நம்ம என்ன பண்றோம்? அப்ளை பண்றோம். அதற்கு பிறகுதான் நமக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு என்ன ஆகும், 10 பேர் முன்னாடி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நீங்க ஷீப் ப்ளூரல் கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 4 பேர் வந்து பாராட்டுவாங்க. வா சூப்பர்பா, கரெக்டா யூஸ் பண்ணிட்ட இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. அப்ப நல்ல ஃபீலிங் கிடைக்கும். நீங்க மறுபடியும் அந்த அப்ளை பண்ணும்போது ஷீப்ஸ்ன்னு யூஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, தப்பா பேசிட்டப்பா இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க கெயின் என்ன பண்ணணும், கரெக்டா கெயின் அப்சர்விங்குக்கு போகணும். அப்புறம் மறுபடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அன்லேர்ன் பண்ணணும். கரெக்டா அங்க அன்லேர்னிங்ல பிரச்சனை நடந்தது தான் இது. ஓகேங்களா? 2 விஷயம்